வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா முஹம்மது பின் அப்துல்லா. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அக்கரைப்பட்டிலிருந்து இன்று குச்சவெளி பிரதேசத்துக்கு நாம் சமூகம் அளித்திருக்கின்றோம். திடீரென்று நாம் குச்சவெளிக்கு வந்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இங்கே குச்சவெளி கடற்கரை பகுதிகளில் ஒரு காணியில் 3 மாதங்களாக திடீரென்று ஒரு கோயில் உருவாகி இருக்கிறது. அந்த கோயிலிலே இறைவனுடைய அருள் வருவதாகவும், இறைவன் தனக்குள் வந்து மக்களுக்கு மருத்துவம் செய்வதாகவும், ஈசன் என்று சொல்லக்கூடிய மட்டக்களப்பை சேர்ந்த ஒரு சாமியார் மருத்துவம் செய்து கொண்டிருப்பதாகவும், அந்த கோயிலுக்கு அதிகமான முஸ்லிம்கள் புல்மொட்டை, குச்சவெளி போன்ற பகுதிகளில் இருந்தும் வேறு சில பகுதிகளில் இருந்தும் வருகை தந்து வெள்ளிக்கிழமை என்று கூட பார்க்காமல் அங்கேயே முகாமிட்டு அந்த கோயில் வளாகத்திலே பல நாட்கள் அவர்கள் தங்கியிருந்து கடவுள் வரம் பெற்று சுவாமி ஈசன் கொடுக்கக்கூடிய மந்திரிக்கப்பட்ட இளநீர், மந்திரிக்கப்பட்ட மருந்துகளை அவர்கள் சாப்பிட்டு குணம் கிடைத்ததாகவும், கண் தெரியாதவர்களுக்கு கண் தெரிந்ததாகவும், நடக்க முடியாதவர்கள் நடந்ததாகவும், வாயிலிருந்து முத்துக்கள் எடுத்து கொடுத்ததாகவும் கடுமையான கதைகள் மக்களிடத்திலே பரவலாக இருந்ததன் காரணத்தினால் உடனடியாக தளத்துக்கு நாம் ஓடோடி வந்திருக்கின்றோம். பொறுத்திருந்து பாருங்கள் அங்கே என்ன நடக்கிறது, மக்கள் பேசக்கூடிய இந்த பேச்சுக்களுடைய யதார்த்தமான உண்மை நிலை என்ன, அந்த முகாமிலே தங்கியிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் தந்திருக்கக்கூடிய வாக்குமூலங்கள் என்ன, எங்கே அந்த கண் தெரியாமல் கண் தெரிந்து பார்த்த மக்கள் என்பதை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். வேற மதத்தவர்கள், கிறிஸ்தவங்க, முஸ்லீம்கள் எல்லாம் வராங்களா? எல்லாரும் முஸ்லீம்களும் இருப்பாங்களா? இதுல ஏற்கனவே கோயில் இருந்ததா அல்லது இப்பதான் வந்திருக்குது? எவ்வளவு காலம் இந்த மருத்துவம் ஸ்டார்ட்? ஒரு 3 மாசம் இருக்கு. 3 மாசத்துல நிறைய பேர் குணமடைஞ்சிக்காங்க, நிறைய பேர் வந்திருக்கிறாங்களா? அந்த எவ்வளவு பேர் போயிட்டாங்க சிவம்பல். எனக்கு நல்ல சிவம் கூடு போட்டு எல்லாம் சரி. குச்சவெளி கோயிலுக்கு இப்போது நாங்கள் வந்திருக்கின்றோம். முதலிலே நாம் சாமியாருடைய அசிஸ்டன்ட், அவரோடு எப்போதும் இருக்கக்கூடிய குருக்களை நாம் சந்தித்திருக்கின்றோம். அவரோடு பேசியதில் இந்த கோயில் 3 மாதத்துக்கு முன்னால் ஆரம்பித்தது என்று அவர் சொல்கின்றார். இங்கே எல்லா மதத்தவர்களும் வந்து நோயை குணமடைத்து விட்டு போவதாகவும் சொன்னார். சம்பந்தப்பட்ட அந்த அசிஸ்டன்ட் கூட தனக்கும் நோய் இருந்து தாயத்து போட்ட காரணத்தினால் அது நன்றாக குணமடைந்ததாகவும் அவர் சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த குருக்களை பற்றி, இந்த சுவாமி ஈசனை பற்றி நாம் குச்சவெளி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களிடம் விசாரித்ததில், இவர் மட்டக்களப்பில் உள்ள ஒரு கோயிலிலே ஒரு சாதாரண மஞ்சள் வேட்டி கட்டி தொண்டு செய்யும் ஒரு தொண்டராக கடமையாற்றியவர். தொழிலுக்காக குச்சவெளி பிரதேசத்துக்கு வந்திருக்கின்றார். குச்சவெளியிலே கரைவலை இழுத்து தன்னுடைய புலத்தை நடத்த பார்த்திருக்கின்றார். அதிலே அவருக்கு சரியான வருமானம் போவதால் திடீரென இந்த துறையில் குதித்து சம்பாதிக்க தொடங்கி இருக்கின்றார். அவருக்கு பல லட்சங்கள் குவிந்து கொண்டிருப்பதாகவும் மக்கள் நமக்கு கருத்து தெரிவித்தார்கள். இனி இங்கு வந்து இருக்கக்கூடிய நம்முடைய முஸ்லிம் சகோதரி ஒருவரை நேர்காண்போம். அவர் என்ன சொல்கின்றார்? நஜீஃபா அம்மா, எங்க இருந்து வந்துக்கிறீங்க? புதுமோட்டையில இருந்து. ஆரை கொண்டு வந்தீங்க? வகுத்துல வருத்தம். என்ன வருத்தம்? ஒரே தூக்கம். என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் எவ்வளோ காலம்? எத்தனை வயசு அவருக்கு? 20 வயசு. தூக்கம் கூட, சாப்பிட இயலாது. வேற புத்தி சுயாதீனம் இருக்குது அவருக்கு. எங்கே இருக்கிறா? அங்கே கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிறாரா? இப்போ வந்து எவ்வளோ காலம் நீங்கள்? 3 கிழமையா இங்கே நிற்கிறீங்களா? வந்து போகிறீங்களா? என்ன மருந்து சாராங்க?
நீங்கள் வரை கொடுத்து இப்போ கொஞ்சம் சாப்பிட்றது பிரச்சனை இல்லை. இப்போ கொஞ்சம் சாப்பிட்றாரு என்ன? நல்லா கொஞ்சம் கூட்டிக்கு வாங்க என்ன? தம்பி சொல்லுங்க, உங்களோட பேர் என்ன? சிஃபான். இங்கே வந்தது பிறகு எப்படி குணம் கிடைச்சிருக்கு? உங்களோட மத அடிப்படையில் இன்னொரு மத கோயிலுக்கு போகிறது, தாயத்துக்கு போகிறது, இதெல்லாம் மார்க்க தடையாக உங்களுக்கு அப்படி தடைன்னு தெரியும்? வசதி இல்லை. இங்கே காசு இல்லை. மார்க்க தடை இருக்குதுன்னு. மார்க்கத்தில் தடைன்னு சொன்னாலும் நீங்கள் அதை மீறி இங்கே வர்றதுக்கான காரணம் காசு இல்லைன்றது மட்டுமா? வேறு ஒன்றும் இல்லை. அப்போ எப்படியும் இதில் பாவம் கிடைக்கும் அப்படி என்று உங்களோட மத சட்டங்கள் இருக்குதானே? நான் இங்கே பார்க்குறோம் நிறைய முஸ்லீம்கள் வந்துக்கிறாங்க, வெள்ளிக்கிழமை கூட ஜும்மாவுக்கு போகாமல் இங்கே வந்து முகாமிட்டு தங்கி செஞ்சுட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் மதங்களை தாண்டி ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சி இருக்குது. அப்போ இது சம்பந்தமாக உங்களோட முஸ்லீம்களை பள்ளிவாசல்களை இதெல்லாம் போகக்கூடாது, தப்பு என்று பிரச்சாரம் பண்ணுறதாக நாங்கள் கேள்விப்படுறோம். அதே மாதிரி நீங்கள் வந்து இருக்கிறீங்க. அப்போ இதுக்கு காரணம் இந்த காசு இல்லைங்கிற மட்டும்தான். அப்போ உங்களுக்கு வசதி தரத்துக்கு உங்களோட ஜமியத்துலமா, சக்காத் கமிட்டி அவங்க உங்களுக்கு ஏதாவது பொருளாதார ரீதியான உதவி செஞ்சால் இப்படி வராமல் விடுவீங்களா? இப்படி வர மாட்டீங்க. நல்லது. இந்த தகவல் வந்து இலங்கையில் உள்ள முஸ்லீம் தனவந்தர்களுக்கு, வசதியானவர்களுக்கு போகணும் என்கிறத நான் ஆசைப்படுறேன். புல்முட்டையிலிருந்து வருகை தந்திருந்த அந்த தாயையும் மகனையும் இப்போது நாங்கள் நேரடியாக சந்தித்து உரையாடி இருந்தோம். இந்த கோயிலிலே நாங்கள் வந்து அங்கிருக்கும் மக்களை நேரடியாக சந்தித்து படம் பிடிப்பதற்கும் அங்கிருக்கக்கூடிய நிகழ்வுகளை நாங்கள் எங்களுடைய கமராவுக்குள் அடக்கிக் கொள்வதற்கும் ஆரம்பத்தில் எங்களுக்கு தடை விதித்திருந்ததனால் நாம் ஒரு ஊடகத்தின் ஊடாக மக்களுக்கு செய்தி கொடுக்க வந்திருக்கிறோம் என்று சொன்னபோது அதற்காக மட்டும்தான் எங்களுக்கு அனுமதி தந்திருந்தார்கள். எனவே அந்த ஊடகத்தினுடைய ஒரு ஊடகவியலாளரினுடைய வரம்பை மீறி அங்கிருக்கும் மக்களிடம் பாவத்தை சுட்டிக்காட்டி இது தவறு என்று அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து, நீங்கள் எல்லாம் இந்த இடத்தை விட்டு உங்களுடைய ஊருக்கு போய் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள் என்று பகிரங்கமாக சொல்வதற்கு எங்களுக்கு ஒரு நிற்கதையான ஒரு நிலை இருந்தது. காரணம், எங்களை சுற்றி அந்த கோயில் பூசாரிகளும் குர்க்கல்களும் உளவு பார்த்து கொண்டே இருந்ததனால் சாடை மாடையாக அந்த பெண்ணிடம் இது தவறு என்பதை இயலுமானவரை நாம் சுட்டிக்காட்டியிருந்தோம். என்றாலும் ஒவ்வொரு ஊரில் உள்ள உலமாக்களுக்கும் பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கும் தவா அமைப்புகளுக்கும் இந்த மக்களை போய் நேரடியாக சந்தித்து அவர்களுடைய வீடுகளில் வைத்து அவர்களுக்கு பிரச்சாரம் செய்வது கடமையாக இருக்கிறது. ஒவ்வொரு பள்ளி வாயில்களும், குறிப்பாக இந்த குச்சவெளி புல்மோட்டை பகுதிகளில் உள்ள பள்ளிவாசல்கள் ஜும்மா ஓதுவது மிக கடமையாக இருக்கின்றது. காரணம், இணை வைக்கக்கூடிய ஒரு காரியம் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் அல்லாதவர்களிடம் இவர்கள் வந்து பிரார்த்தனை செய்கின்றார்கள். இன்னொரு மாற்று மத கோயிலிலே வந்து நின்று அவர்கள் நம்பக்கூடிய ஒரு கடவுள் அவர்களுடைய சாமியாருக்குள் வந்து அவர் மந்திரித்து கொடுப்பதை இவர்கள் எடுத்து மருத்துவம் செய்யக்கூடிய ஒரு அபட்டமான ஒரு ஷிர்கான ஒரு நிலை இங்கே நிலவிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எங்கே இந்த முஸ்லிம் சகோதரர்கள்? எங்கே? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மக்களை சந்தித்து பேச வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதனால் இன்று, அதாவது 4ஆம் தேதி 2ஆம் மாதம் 2014ஆம் ஆண்டு குச்சவெளியின் மத்திய மெயின் வீதி அருகிலேயே ஒரு பாடசாலை திறந்த வெளியில் ஒரு கிரவுண்டிலே திறந்த ஒரு ஸ்டேஜை போட்டு இது சம்பந்தமாக இன்று ஒரு நிகழ்ச்சி செய்ய இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு என்னால் இயன்ற அளவு இது பற்றிய ஒரு விளக்கத்தை நாம் கொடுத்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு முழுக்க சரியான ஹதீஸ்களை நிராகரிக்காத தௌஹீத் ஜமாத் எங்களுக்கு ஏற்பாடுகள் செய்திருக்கின்றார்கள். அவர்களுடைய ஏற்பாட்டிலே இன்றைய இரவு அந்த நிகழ்ச்சி நடக்கவும் இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தாயத்து கட்டுவது, குறியாரன் சாத்திரக்காரனிடம் போவதை நிச்சயமாக நமக்கு தடுத்திருக்கின்றார்கள்.
மன் அத்தா காஹினன் வ அர்ராஃபன் வஸத்தக பிமா யகூல் ஃபகத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மத். குறிகாரன் சாத்திரகாரன் சொல்வதை உண்மை என்று நம்பினால், அவனிடம் வந்து அவன் சொல்வதை உண்மை என்று நம்பினால் குர்ஆனை அவன் நிராகரித்து விட்டான், முஹம்மது நபி மீது அருளப்பட்ட குர்ஆனை அவன் நிராகரித்து விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆனால் இன்று சாறை சாறையாக மக்கள் இந்த கோயிலுக்கு வருகின்றார்கள். இந்த கோயிலுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய பூஜாரி மந்திரம் சொல்கின்றான், மறைமுகமான விஷயத்தை பேசுகின்றான், குறி சாஸ்திரம் சொல்கின்றான். அதை நம்பி வெள்ளிக்கிழமை என்றும் வராமல், ஜும்மாவுக்கு கூட போகாமல் இங்கு தங்கி இருந்து இங்கு மருத்துவம் செய்யக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்து இங்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஹிந்து சகோதரரை நாம் சந்திக்க போகின்றோம். அவர் என்ன சொல்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம். உங்களோட பேரு? என்னோட பேர் சிவானந்தன். இங்கே கனகாலமாக நாங்கள் குடியிருக்கோம். நாங்கள் குடியிருந்து நீண்ட காலமாக இங்கே ஒரு சூனிய மந்திரங்களால் மக்கள் பெரிய கஷ்டப்பட்டு அலுவலப்பட்டு இருந்திருக்கு. அதனால இந்த மக்களுக்குரிய இந்த மக்களுக்குரிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்குரிய மாதிரி எதுவும் இல்லாத ஒரு கஷ்டத்து மத்தியில இங்க இப்படியான ஒரு தெய்வம் வந்து உருவாகி பல மக்களை இன்னைக்கு சாதி பேதமின்றி பல மக்களை இன்னைக்கு சோப்படுத்தி நீங்க பல பேர் எங்க இதுல கண்கூடா பார்க்கலாம். அதுல டென்ட் அடிச்சு கொண்டு இருந்தவங்க எத்தனையோ பேர் சோப்படுத்தி நல்ல சோகத்தோட நன்றி உரையோட அவங்க போயிருக்கிறதாக நாங்க அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கு. அத்தோடு இங்க நடக்கிற நிகழ்ச்சிகள் அன்றாடமும் தெய்வ வழிபாடு தானே ஒழிய வேற எந்த மந்திர சாத்தான்கள் அதுகளை சொல்லி இல்லை. இதுல மத வித்தியாசம் இல்லாம எல்லா மதத்தவர்களும் பாருங்க. 4 மதங்களும் ஒன்றாக இணைந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம் தான் இது. இதனால இதுல எந்த ஒரு மதங்களையும் நாங்க குறிப்பிட்டு சொல்றதுக்கு இல்லை. எல்லா மதங்களும் ஒன்றே என்று நினைச்சு கொண்டு இந்த இடத்துல எங்கள் அப்பன் ஊடாக வந்து பார்க்கிற நேரம் எல்லா மதங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் இவ்வளவு கஷ்டத்துல இவ்வளவு காலம் அனுபவிக்கிறாங்களோ இவ்வளவு தூரத்துக்குரிய அவங்களுக்கு பரிகாரம் உடனடியா உண்டுங்கிற ஒரு ரீதியில தான் இந்த ஆலயங்கள்ல இந்த வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கு. இது இங்க வந்து ஆரம்பிச்சு இப்ப எத்தனை மாச காலமா? இங்க வந்து ஆரம்பிச்சு இப்போதைக்கு ஒரு 5 மாசம். 5 மாசம். இந்த 5 மாசத்துக்கும் கிட்டத்தட்ட எத்தனை பேர் வந்து போயிருப்பாங்க நீங்க? கிட்டத்தட்ட பாக்குற நேரம் ஒரு 3000 பேர், 3000-4000 பேர்கிட்ட கூட 3000-4000 பேருக்கு மேலதிகமா தான் வந்து போயிருப்பாங்க. அதுல கிறிஸ்தவர்கள், சிங்களவர்கள், முஸ்லிம்கள் எல்லாரும் எல்லாரும் வெளியில முகாமடிச்சு வெளியில முகாமடிச்சு அவங்க தங்களா இருந்து அவங்களோட வியாதியெல்லாம் குணப்படுத்தி பிறகுதான் இதை விட்டு ஒவ்வொரு தடவை போயிருப்பாங்க. ஆனா அவங்க இந்த மருத்துவம் செய்யறதுக்கு சாமி வார அப்பாவுக்கு ஏதாவது காணிக்க கொடுக்குறாங்க, அதாவது கோயிலுக்கு டொனேஷன்? இல்லை அப்படியான எந்த ஒரு நாங்களா இந்த கோயிலால கேட்கக்கூடிய எந்த ஒரு டொனேஷனும் இல்லை. அவங்களோட வியாதிகள் பல லட்சம் வெளியில இங்கிலீஷ் மருத்துவம் மூலமாக செலவு செய்து அவங்களுக்கு வியாதி விட்டா கடவுளே ரீதியனை வந்து இங்க வந்து கிடந்து அவங்களுக்கு உடனடியாக அந்த வியாதியிலிருந்து குணப்பட்டு போறாங்க. இதுல எந்த ஒரு டொனேஷனுமோ எந்த ஒரு பண கேட்கக்கூடிய ஒரு அமைப்புமே இல்லை. அவங்களா அந்த வெளியில செலவு செய்யற பொறுமதியை விட எங்களுக்கு பெருமை இந்த இடத்துல எங்கிற நினைச்சு கொண்டு வியாதியிலிருந்து கொண்டு போறவங்க. இது குச்சவெளி பகுதி. இது குச்சவெளி. இந்த மருத்துவ முறையை மத ரீதியாக செய்கிறார். அவருக்கு என்று தனிப்பட்ட ஏதாவது கடவுள் வரம் ஏதாவது அவருக்கு வந்து செய்கிறார்? கடவுளுடைய வரம் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கடவுளுடைய வரத்தின் பிரகாரம் தான் இந்த மாதிரி நடக்கும். அவருடைய பேரை சொல்ல முடியுமா? அந்த ஹிந்து மதத்தை சேர்ந்த சகோதரர் இங்கு வேற எந்த ஷைத்தானிய வருகையும் இல்லை. எல்லாம் மார்க்கத்தில் உள்ள அவர்களுடைய சடங்கு சம்பிரதாய அடிப்படையில் தான் நடக்கிறது என்றும் காணிக்கைகள் காசுகள் எதுவும் அங்கே எடுப்பதில்லை, வியாபாரமாக அதை செய்வதில்லை என்றும் கூறியிருந்தார். வியாபாரம் இல்லை என்பதும் ஒரு வகையான வியாபாரம்தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஷைத்தானிய சக்திகளை இங்கே கொண்டு வருவதில்லை என்றாலும் அவர்களையே ஷைத்தானிய சக்திகள் தான் என்பது நாம் எல்லோருமே அறிந்திருக்கக்கூடிய ஒரு விடயம். இப்போது நீங்கள் பார்க்கலாம் அந்த சாமியார் எப்படி இந்த மந்திர வேலையை செய்கிறார் என்று பார்க்கலாம். அந்த கோயில் வாசலிலே ஒரு சிவப்பு துணியால் தன்னை போத்தி கொண்டு அவர் குப்பர
படுத்துக்கொண்டு பாம்பு ஆடுகிறார். அவருக்குள் பாம்பு நாககாளி வருகிறதாம். நாககாளி சீறி மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த காணிக்கை பொருட்களிலே ஊதுகிறார். ஊதி அந்த காணிக்கை பொருளை எடுத்து அந்த மக்களிடம் அவர்கள் ஒப்படைக்கின்றார்கள். மக்கள் சந்தோஷமாக கோயிலுக்கு ஒரு காணிக்கை போடுகிறார்களாம். இது ஒரு புறம் இருக்க, அந்த பையிலே மக்கள் கொடுக்கக்கூடிய சாமான் என்ன பொருட்களை அவர்கள் வாங்கி கொடுக்கின்றார்கள் என்பதை நாம் அந்த கோயில் தெருக்களிலேயும் அங்கு இருக்கக்கூடிய மக்களிடத்திலும் விசாரித்த வகையில் அங்கே பூஜைக்குரிய பொருட்கள் ஒரு லிஸ்ட் போடப்படுகிறது. அதை இந்த கடையில் தான் வாங்க வேண்டும் என்று கூட ஒரு நிபந்தனையிடப்படுகின்றது. அந்த பொருட்களின் விலை 1500 ரூபாய். 1500 ரூபாய்க்கு அந்த பொருட்களை எல்லாம் வாங்கி அங்கே கொடுக்கின்றார்கள். அவர் அதிலே ஊதி கொடுக்கின்றார். அதிலே சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் இளநீரும் இருக்கும். அதை மக்கள் எடுத்துவிட்டு மற்றைய பொருட்களை கோயிலுக்கு அன்பளிப்பு செய்வார்கள். அந்த கோயிலுக்கு அன்பளிப்பு செய்த பொருள் மீண்டும் அந்த கடைக்கு போகும். அந்த கடைக்காரர் ஒரு சிறிய தொகையை கழித்துவிட்டு காசை கோயில் சொந்தக்காரர்களுக்கு கொடுத்து விடுவார்கள். எனவே ஒரு நாளுக்கு 100 பக்தர்கள் வந்தால் 1,50,000 ரூபாய்க்கு கடையில் பொருட்கள் வாங்கப்படுகிறது. மீண்டும் அந்த கடைக்கு அந்த பொருட்கள் திரும்ப போய் கோயிலுக்கு ரொக்கமாக 1,00,000 ரூபாய் பணம் கிடைக்கின்றது. கடைக்காரனுக்கு 50,000 ரூபாய் லாபம் கிடைக்கிறது. இவ்வாறு நாங்கள் காசுக்கு மருத்துவம் செய்வதில்லை என்று சொல்லிக்கொண்டே காசு வாங்கி மருத்துவம் செய்யக்கூடிய ஒரு தந்திர வேலை இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் நாங்கள் பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் ஒரு குடிக்கக்கூடிய தண்ணீரிலே ஊதுவதை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள். ஒரு நபி தோழர் குடிப்பதற்கு தண்ணியை எடுக்கின்றார், அதிலே ஊதுகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே ஊத வேண்டாம் என்று சொன்னபோது அதிலே தூசி இருக்கிறது, அதற்காக ஊதினேன் என்றார்கள் அந்த நபி தோழர். தூசியை கிழித்து கொட்டி விடுங்கள், அதில் ஊத வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். சாதாரணமாக நாம் குடிக்கும் தண்ணீரில் நாமே ஊதுவது தடுக்கப்பட்ட ஒரு அழகான பரிசுத்தமான இந்த மார்க்கத்திலே இருந்து கொண்டு எவனோ ஒரு சாமி குப்பரப்படுத்திக் கொண்டு ஊதுகிறான், துப்புகிறான், எச்சிலை தொட்டு வருகிறான். அதை எடுத்து சாப்பிட்டு எம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் உட்பட அதிலே மருத்துவம் தேடுகிறார்கள் என்பது ஒரு வேதனைக்குரிய ஒரு விடயமாகும். எனவே விழிப்புணர்வு பெற வேண்டும். பொதுமக்கள் இந்த விஷயத்தை பொதுமக்களுக்கு ஆலிம்கள் இதை சுட்டிக்காட்ட வேண்டும். மக்கள் இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். இனி இங்கே மருத்துவம் பெறுவதற்காக வேறு என்ன நோயாளர்கள் எல்லாம் வருகின்றார்கள் என்றால் அதிசயமான ஒரு விடயம், விழுந்து கால் உடைந்து போய் அந்த காலில் உள்ள நரம்புகள் செத்து போய் நடக்க முடியாமல் இருந்த ஒரு முஸ்லிம் பெண் இங்கே வந்திருக்கின்றார். அவரை நாம் இப்போது நேரடியாக போய் சந்திப்போம். ஜெஸ்மியா, எந்த ஊர் நீங்க? குச்சவெளி. என்ன நோயோட வந்தீங்க நீங்க? விழுந்து கால் வரட்டு. 2 காலும் இயங்குது இல்லை அப்படியா? இப்ப நீங்க வந்து எவ்வளவு காலம்? இல்ல இங்க 2 கிழமையா நீங்க இங்க இருக்கிறீங்க? இந்த 2 கிழமைக்கு உங்களுக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டு? விரைப்படுபட்ட மாட்டேங்குது. என்ன விதமான மருத்துவம் உங்களுக்கு? மந்திரம் மட்டுமா அல்லது ஏதாவது மருந்துகள் தடவுறீங்க? மருந்து தரோம். என்ன மருந்து தராங்க? வேற இதுல இந்த இந்து கோயில்ல நீங்க வந்திருக்கிறீங்க, முகாமிட்டு இருக்கிறீங்க, அவங்களோட மதம் சம்பந்தமா ஏதாவது நேர்ச்சிகள், காணிக்கைகள், திருநூறு சாத்துறது, அவங்களுக்கு அர்ச்சனை பண்றது, அதுகள் ஏதாவது இருக்குது? அதுகள் ஒண்ணுங்க இல்லை. நீங்க மருந்து மட்டும்தானே எடுக்கிறீங்க? கூடு போட்டு விடுவாங்க ஆடையாளுக்கு. தாயத்து கட்டுறது இருக்குதா? அடையாளத்துக்கு கூடு போறேன் என்ன ஐயா? எங்களை கழிப்பு கழிச்சு கூடு போடுவாங்க. நோயை இன்னும் நீங்க கழுத்துல போட்டிக்கிற மாதிரி இதை நோயாளிகளுக்கு போட்டுடுவாங்க. நோயாளிகளுக்கு நோயை குணப்படுத்தணும்னு இதை அப்பா கையால போட்டு. உங்களோட அப்பா ஏற்கனவே கோயில் குறுக்கலா இருந்தவரா அல்லது மருத்துவரா அவரு அல்லது கோயில் குறுக்கல்? மருத்துவரா அவர் மட்டக்களப்புல இருந்தவர். மட்டக்களப்புல இருந்து இந்த இங்க இருந்த முதல் 25 வருஷம் இங்க கொண்டு இருந்தாரு. நாகம் வந்து இருந்த அவர் மட்டக்களப்புல இருந்த வசிச்சவர். அவருக்கு அங்க போய் சொன்னா இப்படி இடத்த போய் பிடிச்சிட்டு மக்களை ஒரு அறுவழி போட்டது. அதான் நான் இங்க வந்தது.
அப்பா சம்பார்லேயே வந்தது. நல்லது. இது கால் நடக்க முடியாமல் 3 வருடமாக மரத்து போயிருந்த ஒரு பெண் இங்கே மருத்துவத்துக்காக வந்திருப்பதை நாங்கள் சந்தித்தோம். அந்த பெண்மணி சொல்கின்றாள், இப்போது கொஞ்சம் மரத்து போனது விடுபட்ட மாதிரி இருக்கிறது என்று சொல்கின்றார். 3 வாரமாக வந்திருக்கின்றார். ஓரிய இணலி கொடுத்திருக்கின்றார்கள், சில மூலிகைகளை அரைத்து பூச கொடுத்திருக்கின்றார்கள். இதிலிருந்து நமக்கு என்ன விளங்குகிறது என்றால், எப்படியாவது மருந்துகளை கொடுத்து குணமாக்குவதற்கு முயற்சி செய்கின்றார்கள், ஆனால் நடக்காது. மருத்துவத்தால் நடக்காத ஒரு விடயமா. ஆனால் அந்த பெண்ணுக்கு இப்போது கால் கொஞ்சம் மரத்து போனது விடுபட்ட மாதிரி இருக்கிறது என்ற ஒரு வார்த்தை பாவிக்கின்றார்கள். விடுபட்ட மாதிரி இருக்கின்றது. இதனை டெலுஷன் என்று சொல்வார்கள். மனது நம்பிக்கை கொள்கின்ற போது ஒரு நோய் குணமடைந்தது மாதிரி ஒரு பிரமை ஏற்படுகின்றது. 1993ஆம் ஆண்டு பாகிஸ்தான் மௌலானா இலங்கை வந்தபோது இதுதான் நடந்தது. கண் தெரியாதவர்களுக்கு கண் தெரிந்தது என்றும், நடக்க முடியாதவர்கள் நடந்தது என்றும், நோய்கள் குணமடைந்தது என்றும் எத்தனையோ பேர் பேசிக்கொண்டார்கள். அப்போது அந்த பாகிஸ்தான் மௌலானாவோடு கூட இருந்தேன் நான். ஆனால் எதுவுமே நடக்கவில்லை. அப்படி கண் தெரியாமல் தெரிந்த சகோதரர்கள் எங்கே? இதுவெல்லாம் ஒரு கட்டுக்கதைகளும் மக்களிடத்தில் பரவி இருக்கின்ற ஒரு இல்லாத ஒரு பொய் சம்பவங்களுமே அன்றி ஒரு எதுவுமே கிடையாது. நாம் இந்த குச்சவெளி பிரதேசத்தில் விசாரித்து பார்த்தோம், யாருக்கு கண் தெரியாமல் போனது. இந்த கோயிலிலே இருந்த அந்த முஸ்லிம் சகோதரிகளிடம் கேட்டோம், புல்மொட்டையிலே ஒருவர் நடக்க முடியாமல் நடந்தாராம் என்று இங்கே பேசுகிறார்கள், உங்களுக்கு தெரியுமா என்று. தெரியாது என்றுதான் சொல்கின்றார்கள். எல்லோரும் நடந்ததாம் இருந்ததாம் என்ற கதைகளாகவே இருக்கின்றது. எனவே இந்த பொய் வதந்திகளை ஷைத்தான் மக்களிடத்திலே பரப்பி விடுகின்றான். மக்கள் இதை நம்பி இங்கு ஓரோடி வருகின்றார்கள். 3 வாரமாக இருக்கின்றார்கள், இதுவரைக்கும் நடக்க முடியவில்லை. இன்னும் 3 வருஷம் இருந்தாலும் நடக்க முடியாது சகோதரர்களே, முடியாது. ஆனால் இன்னொரு விஷயத்தை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் ஒரு அற்புதம் நடக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். அப்படி என்றால் அந்த மதத்தை நம்புவதா, அங்கு ஓடுவதா? நாம் தஜ்ஜாலை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சமூகம். தஜ்ஜால் வானத்தை பார்த்து மழை பொழி என்றால் வானம் மழை பொழியும். பூமியை பார்த்து உன் பொக்கிஷங்களை வெளியாக்கி என்றால் பூமியிலிருந்து அதனுடைய பொக்கிஷங்கள் வெளியாகும். இது இறைவனின் செயல். இதை தஜ்ஜால் செய்கின்றான். இதை அறிவுக்கு அகப்படவில்லை என்று ஒரு சாரார் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்று சொல்லலாம். அது பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் இந்த தஜ்ஜாலை எதிர்த்து நாம் போராட வேண்டிய முஸ்லிம் சமூகம், ஒரு கண்ணுக்கெதிரே ஒரு அதிசயம் நடக்கும் போதே அதை பார்த்து கொண்டு இல்லை, நீ இறைவன் இல்லை, நீ ஒரு காவிரி என்று அவனை நிராகரிக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் சமூகம் இன்று இந்த பூஜாரியை, இந்த சுவாமியை, ஓதப்பட்ட இந்த இணலியை நம்பி எங்கேயோ கேள்விப்பட்ட ஒரு கதைக்காக இங்கே முஸ்லிம்கள் வந்து ஒன்று சேர்வது என்பது வேதனைக்குரிய ஒரு விடயமாகும். எனவே அன்புக்குரிய நேயர்கள் பெருமக்களே, சகோதரர்களே, நாம் இந்த ஷிர்கியத்தான நிலையிலிருந்து விடுபட வேண்டும். அல்லாஹ்வை மட்டுமே நாம் அழைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடம் மட்டுமே நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டிய நம்முடைய காணிக்கைகள் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக மட்டுமே நம்முடைய நேர்ச்சைகள் இருக்க வேண்டும். அந்த அல்லாஹ்வுக்காகவே நம்முடைய அறுத்து பலியிடுதல் இருக்க வேண்டும். அதுதான் தௌஹீத், அதுதான் கலிமா. நாம் சொன்ன கலிமாவுக்கு அர்த்தமே அதுதான். அன்புக்குரியவர்களே, அடுத்து ஒரு சிங்கள சகோதரர் இங்கு வந்திருக்கின்றார். அவர் சிங்களத்திலே கொடுக்கக்கூடிய வாக்குமூலத்தை பாருங்கள். කරගෙන යනවා. උපංගම මම ඈත පළාත අනුරාධපුර දිස්ත්‍රික්කයේ මේ දැනට මම පවුල් වෙලා ඉන්නේ සිරියාවේ. ඔව්. මගේ නම පියරා. கொஞ்சம் கிட்ட நெருங்கி දැනට ඔව් මගේ ලෙඩේ කියන්නේ දැන් අවුරුදු 5කට කලින් මට මේ මකුළු තාපු සම්බන්ධයෙන් මේ මෑතකදී ඒ අමාරුව මට ඇදුණා. ඒ අමාරුව ඇදුනාට පස්සේ මම රජේ රෝවලේ මාස ඉරිදුනාමලේ දවස් 9ක් විතර හිටියා. ඔව්. එතන සාධිකයක් මට ලැබුණේ නැහැ එකවරම. ඊට පස්සේ එතන මේ දොස්තර මාතුරු කිව්වා මට මේ මඩකලුකුනේ තමයි ඔයාට මේක ඔපරේෂන් එක කරන්න පුළුවන් කියලා. එන් අනතුරුව මම මඩකලුප ඉස්පිරිතාලෙට ක්ලිනික් එකකට ගිහින් තියෙනවා මාස 3ක් විතර. ඒ මාස 3ේම සතියකට මම මාසයකට සතියක් ගානේ මම මඩකලුපට යන්න ඕන. ඔව් ක්ලිනික් එකට. බෙහෙත් දුන්නා ලෙඩෙත් හොයාගත්තා.
ලෙඩෙත් මගේ ලෙඩේ කියන්නේ මකුලේ ස්ථාවල වරලා මේ සම්බන්ධව මේ වක්කු කඩුවට මේ විස බීජ ඇතුල් වෙලා. ඒක ඉතින් හරි කියන ඔව් ඉතින්ලා ඒගොල්ලෝ කිව්වා ඔපරේෂන් එකක් කරන්න ඕනේ කියලා ලක්ෂ 2මාරක් මගෙන් ඉල්ලුවා. මේ ඔපරේෂන් එක කරාද? ඔපරේෂන් එක කරේ නෑ. ඊට අමතරව මේ අපේ ගෙදර එක්කෙනා කිව්වා මේ දේවාලෙට යමු. මම දේවාලේ මේ දේවාලට ආවද නැත්නම් කවුරු හරි කිව්වද මෙතන දේවාලය තියෙනවද නැත්නම් මේම තාපු කියලා ඉතින් ඉතලා කවුරු හරි මේ දේවාලයෙන් ඇවිල්ලා මේ දේවාලයෙන් මේම කියනවා හොඳයි කියලාලා කියපු නිසා අපේ නෝනා කිව්වා මේ දේවාලයට යමු කියලා මම කිව්වා ඊට පස්සේ මේ ડોක්ටර්ට කරන්න පුළුවන් දේවල් ඒකට දේවාල වල කරන්න බෑ ඒක ડોක්ටර් තමයි කරන්න ඕනේ කියලා ඒත් ඉතින් මගේ නෝනාගේ මේ කරදරේට මම දේවාලෙට ආවා. නෝනා කොහොමද දැනගත්තේ මේ දැනගෙන හිටියේ මෙතන දේවාලයක් තියෙනවා මේ එයාට කෙනෙක් මේ වගේ සුව වෙච්ච කෙනෙක් තමයි කියලා තියෙන්නේ. ඒ කියන්නේ ඔයාගේ නෝනාගේ ගමේ ඉන්න මේද නැත්නම් ගම මෙහි. ඔව් තිරියයි. ඔව්. දෙන්නම තිරියයි. ඔව්. ඊට පස්සේ තමයි මේ මම ඉතින් ඊටට එකඟව නෙවෙයි මම මෙතනට පැමිණියේ. ආවට පස්සේ මට නම්බරේ හම්බුනේ 84. ඒ කියන්නේ එනදා මෙතන නම්බර් මාර්කෙන් තමයි කියන්නේ. ඔව් කියන්නේ. සාමාන්‍ය දවසකට කීයක් වටේනවා? සාමාන්‍ය දවසකට 100ක් 120ක් එහෙම ඒ කියන්නේ දැනල ಜಾති වේදනා. ඔව් ಜಾති ભેදයක් තොරව තමයි මෙතන බලාගෙන ගියොත් අපේ සිංහල ආගමට වැඩිය තමිල් ආගමට වැඩිය උගා දුරට මෙතනට පැමිණෙන්නේ මේ අපේ මුස්ලිම් ජාතිකයෝ. මුස්ලිම් ජාතික. ඒක විශේෂයෙන්ම මට කියන්න මෙතන මේ ලොකු සතුටක් දෙන්නට. ඒ මොකද මම සිංහල කෙනෙක් වුණත් මුස්ලිම් ආගමේ මිනිස්සු පල්ලියට ගිහිල්ලා මේ සිකුරාදාට ඒගොල්ලෝ පල්ලිය යනවා. නමුත් ඒ පල්ලි නොගින් මෙතනට ඇවිල්ලා කරලා ඒගොල්ලන්ගේ පල්ලිය නොවි මෙතනට ඇවිල්ලා ඒගොල්ලෝ වැඩ කරන්නේ. ඒගොල්ලන්ගේ ලෙඩ සුව කරගන්න උගක් දෙනෙක් ඔයගේ ස්පීචින් මේ ලෙඩ සුව කරගෙන ගින් තියෙනවද මුස්ලිම් අයගේ දෙමළ? ඔව් මම අනන්ත දැකලා තියෙනවා. ඔව් ඊට පස්සේ මට ලක්ෂ 2මාරක් කිව්වා මම ඔපරේෂන් එක. ගිහිල්ලා දේවාලට ආවන් පස්සේ මට ඩැමලි ගෙඩියක් මතරලා දුන්නා. ඒක බිව්වා. බීලා මම කිව්වා අපේ මේ සපුණාචාර්ය කිව්වා මේ මං ඉස්පිරිතාලට යන්න ඕනේ යන්නද කියලා. යන්න කියලා කිව්වා. ඔයා ගියාද ඉස්පිරිතාලට ගියා. ඒට ඔපරේෂන් එක මගේ. ඔව් දැන් අද යන්න ඕනේ ඒට ඔපරේෂන් එක. අද ගිහලා ඇඩ්මිට් වුණා. ඇඩ්මිට් වෙලා ඉවරලා අනතුරුව ડોક્ટર සර්ජන් ඇවිල්ලා මට කිව්වා නැවත ආපහු ඔයාට රිපෝට් එකක් ගන්න ඕනේ. රිපෝට් එක ගත්තා. උදේ 7 වෙනකොට ලැබෙන්න ඕනේ කිව්වා. වාට්ටුවේ තිරිච්ච හැමදේම ඒක සකස් කරලා කරලා මේ සර්ජන් ආවන් පස්සේ උදේ 4ට දුන්නා. දුන්නාන් පස්සේ ඒගොල්ලන්ට ෆේලිතාවක් වගේ වුණා. ඒ කියන්නේ ඉස්සරලා ගත්ත එක්ස්රේ එකටයි රිපෝට් එකටයි පස්සේ ගත්ත CT ස්කෑන් එකටයි වෙනසක් තියෙනවා. අරක මගේ ලෙඩේ පෙන්නුම් කරනවා මේක ලෙඩේ පෙන්නුම් කරන්නේ නැහැ. ඉස්සරලා තිබ්බ ලෙඩේ පස්ස ගන්නකොට තිබ්බේ නැහැ. ඊට පස්සේ මම එයම ડોක්ටර්ස්ලා කතා කර හිටියා. ඊට පස්සේ කතා කර ඉඳලා මට කිව්වා ඔයාට කිසිම ලෙඩක් නැහැ. ඔයාට යන්න පුළුවන් කිව්වා. දැන් කොච්චර කාලෙකට ඉස්සෙල්ලා? දැන් මාස දෙකකට ඉස්සෙල්ලා. මාස දෙකකට. ඔව්. ඒ මාස දෙකෙන් පස්සේ ලෙඩ ආයි තාම නෑ. ඔයාට මාස දෙකකට කිසිම ලෙඩක් නෑ. ඊට පස්සේ මම ඒ වෙලෙම ඇඳේ ඉඳගෙන ඔයලා කිව්වා දෙයනේ. ඔයා තමයි මගේ ආරක්ෂාව බේරුවේ. හැමදේකින්ම මම ඔයාට බාරයි. කියලා මම ආපහු දේවස්ථානට ආවා. ඇවිල්ලා අඟහරුවාදා 3කට බේත් කෑවා. බේත් කාලා ඉවරුනාට පස්සේ දැන් මගේ ලෙඩේ සම්පූර්ණයෙන්ම 100%ටම වගේ සුවෙන් මම සුවෙන් ඉන්නවා. මේ කොච්චර කාලෙ ඉතින් ලෙඩේ සනීපෙල මාස දෙකකට වැඩි මෙතනම ඉන්නවා. මෙතනම මට දෙවියන්වහන්සේ කියලා දෙනවා මේ ඔයාගෙන් ගන්න දෙයක් නෑ මට මේ ඔයාගේ උපකාරය තමයි මෙතන මේ ආවතේ කරන්න ඕනේ කියලා. කොච්චර කාලෙ ඉන්නවද උපකාර කරගෙන? දැනට මේ මාසයක් එකමාරක් වෙනවා ආවතේ කරගෙන. ඒ ආවතේ කරන්නේ මොන හරි පඩියක් වැටුමක් ලැබෙනවා. නෑ එහෙම කිසිම දෙයක් නෑ. කෑම පවා අපි මේ දේවාලයේ මේ සම්මි වැටෙන් ඇතුලෙන් කිසිම දෙයක් අපි ගන්න නෑ. අපි ගෙදරින් ගෙනල්ලා කාලා කරලා තමයි. ඕගොල්ලෝ ගෙදර මදාගෙන ඉවල ඕගොල්ලෝ මේ කෑම ඔක්කොම කාලා තමයි මේ අපි මේ ආවතේ කරන්නේ.
ඒකයි මේ මට මේ දෙයයන්ගේ ආශිර්වාදේ තවත් ඉදිරියට ලැබේවායි කියලා මම ප්‍රාර්ථනා කරනවා. பார்த்தீர்களா ஒரு அந்நிய சகோதரர் எவ்வாறு அங்கு நடந்திருக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு சுட்டி காட்டுகிறார் என்று. வெள்ளிக்கிழமை தினங்களில் ஜும்மாவுக்கு கூட போகாமல் ஏராளமான முஸ்லிம் சகோதரர்கள் அங்கு வந்து முகாமிட்டு தங்கி இந்த மந்திர வேலைகளை செய்கின்றார்கள் என்று அவர் வாக்குமூலம் தந்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தினுடைய நிலை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். மக்களிடத்திலே இந்த ஒரு விடயமுமா புரியவில்லை. அந்நிய மத கோயிலுக்கு போவது, கோயில் பூஜாரியிடம் அவர்களுடைய கடவுள் அவதாரம் என்று நம்பக்கூடிய மந்திரத்தின் மூலம் நம்முடைய நோயை குணப்படுத்துவதற்காக முயற்சி செய்வது என்றால் எவ்வளவு தூரம் இந்த மக்களுக்கும் மார்க்கத்துக்கும் இடையில் இடைவெளி இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கான காரணங்கள் என்ன? எத்தனையோ இயக்கங்கள் இன்று பிரச்சாரம் செய்கின்றார்கள். தப்லீக் ஜமாத்தை பார்த்தால் தொழுகைக்காக மட்டும் மக்களை அழைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அந்த தொழக்கூடிய மக்கள் கட்டி இருக்கக்கூடிய சாயத்தை பற்றி எந்த பேச்சும் கிடையாது. சின்ன சின்னதாக ஆங்காங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் கபர்களை வைத்துக் கொண்டு வணங்கப்படுகின்ற, கபரிலே அடங்கப்பட்டவர்களிடம் பிரார்த்தனை செய்கின்ற அந்த வழிமுறைகளை பற்றி தடுப்பது கிடையாது. ஜமாத் இஸ்லாமிகளை, டிஏ போன்றவர்களை எடுத்தால் ஆட்சிக்காக அவர்கள் என்ன வேண்டுமென்றாலும் செய்வார்களாம். ஆட்சியை பிடிப்பதற்காக இஜ்திமா வைப்பார்கள். இஜ்திமா வைத்திருக்கக்கூடிய பள்ளியிலே கபர்ஸ்தானம் இருக்கும். அங்கே எஸ்எல்டிஜே என்ற ஒரு சமூகம், டிஎன்டிஜே, எஸ்எல்டிஜே போன்றவர்கள், அவர்கள் இன்று மடித்து கட்டிக்கொண்டு ஹதீதுகளை லைவாக்கி நிராகரிப்பதிலேயே கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய புத்தியை மேலே வைத்துக் கொண்டு புத்திக்கு படாத ஹதீதுகளை எல்லாம் நிராகரித்துக் கொண்டே போகின்றார்கள். போகிற போக்கில் குர்ஆனை கூட ஒரு சில வசனங்களை நிராகரிக்கலாம், நாஸ்திகராகலாம் என்று அஞ்ச வேண்டிய ஒரு நிலைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இவ்வாறு இயக்கங்கள் எல்லாம் ஒரு சிறிய விடயங்களை மட்டும் பிடித்துக் கொண்டு யானையை தொட்டு பார்த்த குருடன் கதை போன்று இருப்பதனால் இந்த மக்களுக்கு இஸ்லாத்துக்கும் இடையிலே அவ்வளவு பெரிய இடைவெளி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த சமூகத்திலே இறங்கி ஷிர்கை பற்றி பேச வேண்டும், கபுரு வணக்கங்களை பற்றி பேச வேண்டும், குறி சாத்திரம், தாயத்து, மந்திரித்தல் போன்ற விடயங்களை பேச வேண்டும். அதையெல்லாம் தடுத்தால்தான் நம்முடைய ஊரை விட்டு வெளியிலே போய் அந்நிய மத கோயில்களிலே போய் மருத்துவம் செய்யக்கூடிய ஷிர்கியத்தான விடயங்களையும் இவர்கள் கைவிடுவார்கள். காவிரத்தில் போய் குறிபார்ப்பதும் தவறு, நம்முடைய முஸ்லிம் ஆலிம்களிடத்தில் போய் குறிபார்ப்பதும் தவறுதான். ஏனென்றால் சில முஸ்லிம் அறிஞர்கள், மௌலவிமார்கள், லப்பைமார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இந்த தாயத்து கட்டுகின்ற வேலையை, குறி சாத்திரம் செய்யக்கூடிய இந்த வேலையை பார்க்கின்றார்கள். எனவே மொத்தமாக இதை நாம் தடுக்க வேண்டும், மொத்தமாக இதை நாம் தடை செய்ய வேண்டும். அவ்வாறு நாம் தடை செய்து இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு ஏகத்துவத்தை எடுத்து வைத்து ஷிர்கியத்தான இந்த விடயத்திலிருந்து இவர்களை நாம் காக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் இன்று குச்சவெளி திறந்த வெளியிலே, குச்சவெளி பாடசாலைக்கு அருகிலே உள்ள திறந்த வெளியிலே இது சம்பந்தமான ஒரு பிரச்சாரம் திறந்த வெளியிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த பிரச்சாரத்தில் மக்களுடைய கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கப்படும். இவ்வாறான இந்த மூட நம்பிக்கைகள், இவ்வாறான இந்த மருத்துவ முறைகள் பற்றி விளக்கமும் தரப்படும். இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமான பேச்சுக்கள் இன்னும் நம்முடைய இணையதளங்களிலே முஸ்லிம்களும் மூட நம்பிக்கைகளும் என்ற தலைப்பிலே நேர்கள் பார்க்கலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹ் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.